இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. சித்ரா, இந்தா சாப்பிடு. எனக்கு ஒன்னும் சாப்பாடுலாம் வேண்டாம். காலையில இருந்து சாப்பிடாம வெறும் வயித்தோட இருக்க. கொஞ்சமாவது சாப்பிடு. இந்தா. இப்ப எதுக்கு தேவையில்லாம முகத்தை இப்படி உம்முன்னு வச்சிட்டு இருக்க? யார கேட்டு எனக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்றீங்க? எனக்கு இந்த கல்யாணத்துல சுத்தமா விருப்பம் இல்ல. என்கிட்ட பேசின மாதிரி உங்க அப்பா கிட்ட பேச முடியுமா? நம்ம குடும்பத்துல எல்லாரும் ஆம்பளைங்களுக்கு கட்டுப்பட்டு அவங்க வார்த்தைக்கு மறு வார்த்தை பேசாம அடங்கி உடங்கி இருக்கணும். அதுதான் இங்க எழுதப்படாத சட்டம். மா, எனக்கு ஒரு கனவு இருக்குமா, ஒரு லட்சியம் இருக்கு. இவங்க தான் என் வாழ்க்கையை வழி நடத்தணும்னு ஏதாவது சட்டம் இருக்கா? இது எந்த விதத்துலமா நியாயம்? நான் படிக்கணும்னு ஆசைப்பட்டேன். நான் இப்ப கல்யாணம் பண்ணிக்கிட்டு 4 செவத்துக்குள்ள என் வாழ்க்கையை முடிச்சுக்கணும்னு ஆசைப்படுறீங்களா? எனக்கு இந்த கல்யாணம் பண்ணிக்க விருப்பம் இல்ல. எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாம். அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். நீ முதல்ல இப்ப சாப்பிடு. வேண்டான்னு சொல்றேன்ல. சித்ரா, இதுக்கு மேல என்னால சொல்ல முடியாது. நீ முதல்ல சாப்பிடு. உங்க அப்பாக்கு தெரிஞ்சது என்ன திட்டுவாரு. ஐயோ அக்கா, என் அக்காக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை. அவளும் அப்பாவும் ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்களாம். நான் உடனே போய் ஆகணும்க்கா. ஓ, இங்க இருந்து தப்பிக்கிறதுக்காக உங்க அக்காக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு எஸ்கேப் ஆக பாக்குறியா? அதெல்லாம் இங்க இருந்து எங்கேயும் போக முடியாது, போகவும் கூடாது. அதான் அவங்க அக்காவுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்றாளேம்மா, போயிட்டு வரட்டும். மாமா, பெரிய மாமா எவ்வளவு வேலை சொல்லிட்டு போயிருக்காரு. இங்க பாரு, சின்ன மாமாவும் பெரிய மாமாவும் உனக்கு நிறைய வேலை வச்சிருக்காங்க. சித்ராவை வேற பொண்ணு பார்க்க வர போறாங்க. இந்த நேரத்துல நீ பாட்டுக்கு எஸ்கேப் ஆகி போயிட்டேனா அப்புறம் வேலையெல்லாம் யாரு பாக்குறது? அதுவும் இல்லாம மாமாவை கேட்காம உன்னை எங்கேயும் அனுப்ப முடியாது. ஹலோ மாமா, இங்க இந்து அவளோட அக்காக்கு உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டலுக்கு போகணும்னு சொல்லி அப்படியே பெரிய நாடகம் ஆடிட்டு இருக்கா. ஏய், போன் அவகிட்ட கொடு. சரி மாமா. குடி, இந்த பேசு. ஹலோ. ஏய், நீ எங்கேயும் போக கூடாது, புரியுதா? உங்க அக்காக்கு என்ன நடந்தாலும் உங்க அப்பா கூட இருக்காரு. அவளை பத்தி நீ ஒன்னும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அது இதுன்னு சொல்லி இந்த தப்பிக்கிற வலையில வச்சுக்காத. ப்ளீஸ், நான் போய் தான் ஆகணும். அப்பா கூட தான் இருக்காரு, ஆனா பிரச்சனை வேற. ஏய், அத பத்திலாம் எனக்கு ஒண்ணு கவலை இல்ல. நீ எங்கேயும் போக கூடாது, வீட்டோட இருக்க, புரியுதா? நான் திரும்பி வரும்போது நீ எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சிருக்கணும், புரியுதா? சொன்னதை மட்டும் கேளு. அதான் மாமாவே சொல்லிட்டாருல, போ, போய் வேலையை பாரு. இல்ல, நான் போய் தான் ஆகணும். ஏய், என்ன? அங்க அக்காக்கு ரொம்ப சீரியஸா இருக்கு. நான் போய் தான் ஆகணும். என்ன விடுங்க. அப்படிலாம் உன்னை விட முடியாது. இங்க பாரு, நீ போனா மாமா உன்னை கட்டி போட சொல்லிருக்காரு. எனக்கு அத பத்தி யோசிக்கவே நேரம் இல்ல. விடுங்க. அம்மா, போடா, மனுஷன் இவ. இப்படி என் புள்ளைய பிடிச்சு தள்ளிட்டு போறா. மெதுவா எந்திரி. இத கேட்க இந்த வீட்ல ஆம்பளைங்க யாரும் இல்லையே. கையில அடிபட்டுடுச்சா? பாத்துமா. அச்சச்சோ. டாக்டர் கிட்ட பேசுறேன்னு சொன்னீங்க, என்னடி ஆச்சு? அக்கா, நான் டாக்டருக்கு ஃபோன் பண்ணேன்க்கா, ஆனா அவங்க எடுக்கல. அக்கா, நான் அங்கதான் வந்துட்டு இருக்கேன், நீ கவலைப்படாத. அடுத்து நான் தாண்டி உள்ள போகணும். அங்க போனா எல்லாம் உண்மையே தெரிஞ்சிரும். அதுக்கப்புறம் நீ வந்து எந்த பிரயோஜனமும் இல்லடி. அதுக்காக தாண்டி சொல்றேன். நான் உள்ள போறதுக்கு முன்னாடி ஏதாவது பண்ண முடிஞ்சா பண்ணடி. அக்கா, நீ பயப்படாதக்கா. கூப்பிட்டாங்கன்னா நீ தைரியமா உள்ள போ, நான் சீக்கிரமா வந்துடுவேன். அக்கா, நீ கவலைப்படுற மாதிரி எதுவும் நடக்காதுக்கா, நீ தைரியமா இரு. என்னமோ சொல்ற. ஏய், கொஞ்சம் சீக்கிரம் வாடி. என்னால இதுக்கு மேல சமாளிக்க முடியாது. அடுத்து என்ன தாண்டி கூப்பிட போறாங்க. என்னால அப்பாவை தனியா சமாளிக்க முடியாதுடி. சரி சரிக்கா, நான் வரேன்க்கா. கொஞ்சம் சீக்கிரம் வா. அண்ணே, கொஞ்சம் சீக்கிரமா போங்கண்ணே. போயிடலாமா? உண்மையாவே உனக்கு அஜீர்ணம் தானாமா? ஆமா டாக்டர். உண்மை சொல்லு, டேட் தள்ளி போய் எத்தனை நாள் ஆச்சு? டாக்டர், டாக்டர் என்ன மன்னிச்சிருங்க டாக்டர். நான் உங்ககிட்ட போய் சொல்லிட்டேன் டாக்டர். நான் பிரெக்னன்ட் டாக்டர். அப்பாக்கு தெரியாது டாக்டர். அவருக்கு தெரிஞ்சா கோவத்துல என்ன வெட்டி போட்டுட்டு அவர் தற்கொலை பண்ணிப்பேன்னு சபதம் போட்டிருக்காரு. எனக்கு வேற என்ன பண்றதுன்னே தெரியல டாக்டர். அதனாலதான் நான் அப்பா கிட்ட அஜீர்ணம்னு சொன்னேன். டாக்டர், டாக்டர், ப்ளீஸ் டாக்டர், என் அப்பா கிட்ட இதை சொல்லிடாதீங்க டாக்டர்.
டாக்டர் நான் உங்க ஏய், கால்ல இரு, கூட இரு, விழறேன். இருமா எந்திரிமா எந்திரி ப்ளீஸ் வயித்துல கரு உண்டாயிருக்கு இப்படி கால்ல விழுகிற இப்படி எல்லாம் குனிய கூடாது டாக்டர் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுங்க டாக்டர் என் அப்பா கிட்ட நான் கர்ப்பமா இருக்கிற விஷயத்த மட்டும் சொல்லிடாதீங்க டாக்டர் 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 ப்ளீஸ் டாக்டர் அவர் தாங்க மாட்டாரு டாக்டர். எவ்வளவு பெரிய காரியம் பண்ணிட்டு வந்திருக்க உங்க அப்பா எவ்வளவு நல்லவரு தனியால உங்க 2 பேரையும் வளர்த்தாரு உன்னால எப்படி இப்படி பண்ண முடிஞ்சது அவர்கிட்ட சொல்லலனாலும் 15 நாள்ல வெளிய தெரியதானே போகுது அதெல்லாம் நான் எப்படியாவது மேனேஜ் பண்ணிக்கிறேன் டாக்டர். ப்ளீஸ் டாக்டர் இதே என் அப்பா கிட்ட மட்டும் சொல்லிடாதீங்க டாக்டர் ப்ளீஸ். என்னால இந்த விஷயத்துல பொய் சொல்ல முடியாதுமா அதுவும் உங்க அப்பா எனக்கு ரொம்ப தெரிஞ்சவருமா அவர்கிட்ட என்னால பொய் சொல்ல முடியாதுமா நீ வெளிய போமா நான் வரேன் போமா டாக்டர் ப்ளீஸ் டாக்டர் போ தீபா போ ஏ போனா என்னாச்சு உனக்கு? எதுக்கு நான் அவசரமா வர சொன்னேன்? மாமா இங்க பாருங்க மாமா, ஹிந்தி என்ன இப்படி கீழே தள்ளி விட்டுட்டு வீட்டை விட்டு ஓடி போயிட்டா மாமா. இது ஓடிட்டாளா? ம், ஆமா மாமா. கிருபா மாமா வீட்டை சுத்தம் பண்ணி வைக்க சொல்லிட்டு போனாங்க. அதுவும் க்ளீன் பண்ணும்போது ரொம்ப நேரமா அவ யார்கிட்டயோ போன்ல பேசிக்கிட்டே இருந்தா. யாருன்னு கேட்டப்போ அக்கான்னு சொன்னா. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு அப்படியே பேசிட்டு இருந்தவ திடீர்னு ஓடி போயிட்டா மாமா. போனா நீ கொஞ்சம் அமைதியா இரு. கர்ணா, அவ எங்க கிட்ட அவங்க அக்காக்கு ஏதோ உடம்பு சரியில்லை, அர்ஜென்ட்டா ஹாஸ்பிட்டல் போகணும்னு சொல்லி கேட்டுட்டே இருந்தா. அதனால நான் போனா கிட்ட திவாகர் மாமாக்கு ஃபோன் பண்ணி அனுப்பவான்னு கேட்க சொன்னேன். அவரு வேணான்னு சொல்லிட்டாரு. ஆனா அவ என்ன நினைச்சாலும் தெரியல, கண்டிப்பா போயே ஆகணும்னு சொல்லி திடீர்னு கிளம்பி போயிட்டா. இங்க பாருங்க, நான் அவளை போக கூடாதுன்னு எவ்வளவோ தடுத்த மாமா. ஆனா அவ என்ன கீழே புடிச்சு தள்ளி விட்டுட்டு அப்படியே போயிட்டா. கீழே விழுந்ததுல எனக்கு அடியெல்லாம் பட்டுச்சு தெரியுமா? சேர்லாம் என் மேல விழுந்துச்சு. நல்ல வேளை செவுத்துல என் மண்டை அடிச்சிருந்தா நான் செத்தே போயிருந்திருப்பேன். ஏதோ என் புண்ணியம், நான் பொழைச்சுக்கிட்டேன். அவளுக்கு அவ்வளவு தைரியம் ஆயிடுச்சா? ஆமா கர்ணா, போக கூடாதுன்னு சொல்லியும் போயிட்டா. கர்ணா இங்க வா. சொல்லுங்க ஐயா. இங்க பாருடா, இவங்க சொல்றதெல்லாம் நீ காதுல வாங்கிக்காத. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி பேசுவாங்க. இவங்க சொல்றாங்களேன்னு நீ உங்க அண்ணங்க மாதிரி அவன் மேல கோவப்படாத. பின்ன என்னங்க ஐயா, போன அவ காயப்படுற அளவுக்கு தள்ளி விட்டு போயிருக்கா. திவாகர் அண்ணா இங்க இருந்து போக கூடாதுன்னு சொன்னதுக்கு அப்புறமா கிளம்பி போயிருக்கா. அவளுக்கு எவ்வளவு இருக்கணும். அப்படி இல்லடா, அந்த பொண்ணோட இடத்துல இருந்து நீ யோசிச்சு பாரு. அவங்க அக்காவுக்கு உடம்பு சரியில்லை, ஏதோ பிரச்சனை, ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போயிருக்காங்கன்னு போன் வந்துச்சு. என்னதான் இருந்தாலும் அவளோட கூட பிறந்த அக்கா இல்லையா?